இங்கிலாந்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹென்றி 6வது ஹென்றிங்கிற ஒரு மன்னர். அவர் அப்பொழுது ஆர்சி கிறிஸ்டியன் தான். ஓகே. அவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு வேறொரு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிக்கும்போது போப்புடைய அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்றாங்க. ஏனென்றால் ஒரு மன்னராக இருந்தாலும் போப்புடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அது ஒரு ஹென்றி 6வது ஹென்றி மன்னர் ஹென்றி 6 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. நான் ஒரு பெரிய மன்னராக இருக்கேன், நான் எதுக்கு போப்புகிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் உடனே என்ன செய்யறாரு, நான் ஆர்சி கிறிஸ்டியன் இல்லை, நாங்கள் புரட்சிகர கிறிஸ்தவர்கள் சொல்லி புரொட்டஸ்டன்ட்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ட்டு நான் தான் இனிமே தலைவர், அதாவது போப் இனிமே கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் அல்ல, நான் தான் தலைவர், மார்க்கோ போலோ சொன்னதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தனியாக இந்த புரொட்டஸ்டன்ட்ங்கிற ஒரு அமைப்பை பிரிக்கிறாங்க. ஓகே. அதுலேருந்து பெரிய பிளவு தான். அதில் தான் இங்கிலாந்து வந்து இப்போ இங்கிலாண்டில் இருக்கிற இந்த புரொட்டஸ்டன்ட் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்தியாவில் கூட, தமிழ்நாட்டில் கூட சிஎஸ்ஐ சர்ச்னு சொல்லுவாங்க. ஆமாம். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் இவ்வளவு இருக்காங்க. இதற்கு தலைவர் வந்து இங்கிலாந்துடைய அரசர் தான். ஓகே. அவர்கள் போப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் நிறைய வழிபாட்டு முறைகளை அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது.